ஹாய் ஆல், மத்தியானம் புலவு பண்ண போகிறேன். அது காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் நம்ம நெய் எண்ணெய் ரெண்டும் போட்டுட்டு சோம்பு, அப்புறம் பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு காய்கறியெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் லேசாக ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு வதக்கிடலாம். அப்புறம் அரைக்கிறதுக்கு தேவையான புதினா புலவு பண்ண போகிறேன். புதினா ஆஞ்சி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணிடலாம். கொத்தமல்லியும் கொஞ்சம் தான் இருந்தது, வாஷ் பண்ணிடலாம். நிறைய இருந்தால் ஈக்குவலாக கூட போட்டுக்கலாம். தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லியெல்லாம் அரைச்சோண்டுடலாம். அப்புறம் காயை வதக்கிட்டு அதிலே அரைச்ச விழுத போட்டு தேவையான உப்பு போட்டுட்டு பச்சை மிளகா மாத்திரம்தான் காரம், அதுக்கு வேறு காரம் தேவையில்லை. அப்புறம் பாஸ்மதி ரைஸை போட்டுட்டு வேணுங்கிற தண்ணி விட்டு உப்பு போட்டுட்டு 1க்கு 1.5 தண்ணி விட போகிறேன் பாஸ்மதி ரைஸ்க்கு. அப்புறம் இந்த 6 ரைஸ்லாம் போட்டுட்டு அதுலேயே இந்த பன்னீர் கொஞ்சம் இருந்து கட் பண்ணி போட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு போட்டு பண்ணிட்டோன்னா புதினா புலவு ரெடி ஆகிடுங்க. பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, தேங்காய் அரைச்சாச்சு. இதிலே புதினா போட்டு அரைச்சிடலாம். புதினாவையும் சேர்த்து போட்டு அரைச்சாச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. இப்போவே புதினா, இஞ்சி, பூண்டு டேஸ்ட் வாசனையெல்லாம் சூப்பராக இருக்குது. பண்ணலாம், பார்க்கலாம். நெய் எண்ணெய் 2 ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன். கொஞ்சோண்டு சோம்பு, 7-8 மிளகு, அப்புறம் பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு முந்திரி பருப்பும் போட்டிருக்கேன். நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். அப்புறம் காய் போட்டு வதக்கலாம். வெங்காயத்தை முதல்ல போட்டு பொன்னிறமாக கண்ணாடி பழத்தில் வதக்கிட்டு அப்புறம் மற்ற காயெல்லாம் போட்டு பண்ணலாம். ரிச்சாக இருக்கட்டும்னா முந்திரி பருப்பும் போட்டு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கினா உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு போட்டால் ஒன்றா வதக்கலாம். இஞ்சி, மஞ்சள் பொடியும் இந்த காய் தேவையான உப்பு போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். அப்புறம் அரைச்ச புதினா விழுத போடலாம். வதங்கினோடனே அரைச்ச புதினா விழுதையும் போட்டு உப்பு போட்டு புதினா தேவையானது, அரிசி தேவையான உப்பு அப்புறமா போடலாம். ஒன்றா வதக்கிடலாம். சுண்டை வதங்கட்டும். அப்புறம் பாஸ்மதி ரைஸை போடலாம். இதை ஒட்டாமல் சுருளை வதங்கிட்டு பாருங்க. இதான் பதம். இந்த சமயத்தில் வாஷ் பண்ண பாஸ்மதி ரைஸை போடலாம். 1.25 அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டுருக்கேன். நல்லா அலம்பிட்டு வாஷ் பண்ணிவிட்டு களைஞ்சி போட்டுட்டு இந்த நம்ம கலரின்னு இருக்கோம்ல அந்த புதினா அந்த காயோட இதில் போட்டுடலாம். நெய் போட்டு 1.5 ஸ்பூன் நெய் விட்டு ஒன்றா ஒரு கலரிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு உப்பு போட்டுட்டு 3 சோம்பு விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இருக்கும்போதே எவ்வளோ க்ரீனரே நல்லா இருக்குது பாருங்கள். ஒரு வதங்கட்டும். அப்புறம் தண்ணி விட்டு உப்பு போட்டு 1க்கு 1.5 தண்ணி கணக்கில் போட்டிருக்கேன். 1.25 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதனால் 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு ரொம்ப உதிரியாக வேணுங்கிறவங்களுக்கு 2 ஸ்பூன் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. 3 ஸ்பூன் வந்தப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. பதமாக ரெடி ஆகிடும். மூடி வச்சுட்டு சவுண்டை விடலாம். விசில் போட்டு சூப்பரான புதினா புலவு ஆவி பறக்க ரெடி ஆகிடுது. நம்ம இதில் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். குக்கர்லேயே போட்டு வதக்கிட்டோன்னா அந்த கரைஞ்சிரும். பன்னீர் எல்லாம் மேலாக போட்டிருக்கேன். இது ஒன்றா வதக்கிடலாம். சூப்பரான புதினா பன்னீர் புலவு ரெடி ஆகிடுது. தொட்டுக்கிறது தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் மிளகு பொடியும் உப்பும் போட்டிருக்கேன்.